வணக்கம், நான் உங்கள் Deena. வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒன் பாட் சிக்கன் ரைஸ். ஒரே பாத்திரத்தை வச்சு ஒரு சூப்பரான ஸ்டைலில் பண்ணுறது தான் இன்றைக்கி இந்த ஒன் பாட் சிக்கன் ரைஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இது கூட அல்டிமேட்டான ஒரு சூப்பரான ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் கடாய் மஷ்ரூம் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? சிக்கன் 400 கிராம், சீரக சம்பா ரைஸ் 400 கிராம், முழு கோகனட் 1.5 நம்பர், பெரிய வெங்காயம் 3 நம்பர், பச்சை மிளகாய் 7லேருந்து 8 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, தயிர் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 1 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த ஒன் பாட் சிக்கன் ரைஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். அதனால் நான் போனில் சிக்கன் நிறைய போட்டிருக்கேன், 2 பீஸ் வித் போனோட போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு சில்லி பவுடர் போட்டிருக்கேன், தனியா பவுடர். இந்த சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெகுலர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணினா கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும், அந்த டைமில் கொஞ்சம் சில்லி பவுடர் கம்மி பண்ணிக்கலாம். அடுத்தது மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு போடுறோம். உப்பு இந்த இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம், அதே டைமில் ரைஸ் தம் போடும்போது யூஸ் பண்ணுவோம், அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கெட்டியான தயிர், கொஞ்சம் தண்ணியாக இருக்க தயிர்னா 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வரலாம், கெட்டியான தயிர்னா 2 டேபிள் ஸ்பூன் போதும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ஒரு கெட்டியான ஒரு பக்குவம் அந்த மசாலா நல்லா அந்த சிக்கனோட சேர்ந்துருக்கும் ஒன்றோட ஒன்று. இதுக்கு பிறகு வாசனைக்காக, அதாவது டேரெக்டாக அந்த சிக்கனை போட்டு நம்ம குக் பண்ண போகிறோம் இந்த மண்சட்டியில். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் அந்த வாசனைக்காக நெய் கொஞ்சம் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம், அதாவது மேரினேட் பண்ணி எடுக்கணும்னு சொல்கிறேன். மசாலா பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த சீரக சம்பா அரிசி. இந்த சீரக சம்பா அரிசி நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சுருங்க. அதாவது தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊற வைக்கலாம். நீங்கள் இந்த ரைஸ் தம் பண்ணும்போது நீங்கள் 2 விதமாக பண்ணலாம். நல்லா மாய்ஸ்டராக வேணும் அப்படின்னுச்சின்னா 2லேருந்து 2.25 அளவுக்கு தண்ணி வைக்கலாம். நல்லா கொஞ்சம் உதிரியாக வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கரெக்டாக 2 டம்ளர் வைக்கலாம். அதாவது 1 கப்புக்கு 2 டம்ளர் தண்ணி வைக்கணும்னு சொல்கிறேன். அடுத்தது இந்த தேங்காய் ஒரு மீடியமான சைஸ் தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு பிறகு 1 டம்ளர் தண்ணி அளவு இதில் ஊற்றி நல்லா அரைச்சிடும். தேங்காய் பால் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துடுறோம். நீங்கள் எப்போவுமே ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே சிம்பிளாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணும்போது ஈஸியாக நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணி அந்த ப்ரிப்பரேஷனை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால தான் ஃபஸ்ட்டு மிஷினில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும்னு சொல்கிறேன். இப்போ தேங்காய் பாலை நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. கரண்டியில் புளியலாம், அப்படிலாம் கையிலையும் நல்லா புளிஞ்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துலாம். முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நல்லா புளிருமோ புளிஞ்சிருங்க. அந்த திப்பி மட்டும்தான் இருக்கணும். அந்த திப்பி எடுத்து நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், செடிக்கு உரமாக யூஸ் பண்ணலாம் காய வச்சு. அப்படி யூஸ் பண்ண விருப்பப்படாதவங்க நீங்கள் டேரெக்டாக டஸ்ட்பினில் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ பால் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது டேரெக்டாக சமைக்க ஆரம்பிச்சிடுறோம். அதாவது இந்த மண்சட்டியில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயோட அளவு என்னன்னா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் மேரினேஷன் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை டேரெக்டாக அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வேணும்னா கொஞ்சமாக தண்ணி நீங்கள் தெளிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி தெளிக்கலாம். சிக்கனில் எப்போவுமே தண்ணி விட ஆரம்பிக்கும் குக் பண்ணும்போது. அதனால் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு இந்த சிக்கன் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 60 to 80% அளவுக்கு குக் பண்ணி எடுத்துரும். இந்த மாதிரி கரெக்டாக குக் பண்ணி நீங்கள் ஒரு சின்ன பவுலில் மாற்றி வச்சுருங்க. இதை டேரெக்டாக இந்த டைமில் ரைஸு இந்த சிக்கன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பண்ணும்போது அது பிரியாணி கான்செப்டில் போய்டும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சிக்கனை அப்படியே எடுத்து வச்சிடறோம். அதுக்கு பிறகு இந்த மசாலா, அதாவது சிக்கன் குக் பண்ண மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா அந்த மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் சோம்பு, முழு கரம் மசாலா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம், இதோட கொஞ்சமாக எண்ணெய் இந்த ப்ரிப்பரேஷன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாமா கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நானும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு இந்த வெங்காயத்தை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. நீங்கள் நார்மலாக பிரியாணி பண்ணுற மாதிரி இல்லை புலாவ் பண்ணுற மாதிரி வெங்காயம் நல்லா வதங்க வேண்டாம். ஜஸ்ட் லைட்டாக அந்த மசாலாவோட
இந்த வெங்காயம் மிக்ஸ் ஆனால் மட்டுமே போதும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை நல்லா வடிகட்டிட்டு, அதாவது தண்ணி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த தாளிப்போட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சிருக்க தேங்காய் பால். நான் திருப்பியும் சொல்கிறேன், 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி. நீங்கள் இந்த 2 கப்பு தண்ணி வைக்கும்போது அரிசி கொஞ்சம் உதிரியாக வரும், கொஞ்சம் ரைஸு நெட்டாக இருக்கும், அதாவது கொஞ்சம் வேறையாக இருக்கும். கீழே நல்லா தம்மாக இருக்கும், மேல் ரைஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக தம் ஆகாத மாதிரி இருக்கும், ஆனால் தம் ஆகிருக்கும். இதே வந்து நல்லா மாய்ஸ்டராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ 1 கப் அரிசிக்கு 2.25 தண்ணி வச்சிங்கன்னா அப்போ எல்லா பகுதியும் நல்லா தம்மாக இருக்கும், கொஞ்சம் ரைஸும் நல்லா சாஃப்டாக. சில பேர் வந்து அரிசியை நல்லா வெல்டன் ஆகி சாப்பிட்டா தான் உங்களுக்கு வந்து ஜீரணிக்கும். அதனால் சில பேர் 2.25 வைப்பாங்க தண்ணி. அதனால தான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எப்படி தம் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தேங்காய் பால் தண்ணி ஊற்றிருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் போட்ட பிறகு அந்த அரிசி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த தண்ணியோட அளவு கம்மியாகும், அதாவது அந்த ரைஸ் அப்படி மேலோட்டம் நமக்கு தெரிய வரும். அந்த டைமில் நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை போடுறோம். சிக்கனை போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி போட்டு தம் போடுறோம். நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அந்த தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியான மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் கரெக்டாக நீங்கள் தம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அரிசி சூப்பராக உதவி வரும். அதே டைமில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, நீங்கள் எப்போ தம் போடுறீங்களோ அந்த டைமில் உங்கள் ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தம் போகிறதுக்கு முன்னாடி ஹை ஃப்ளேமில் இருக்கணும் உங்களோட ஸ்டவ். அதுக்கப்புறம் மூடி போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேம், எக்ஸ்ட்ரீம் ஸ்லோ ஃப்ளேமில் நீங்கள் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அந்த 10 நிமிஷம் கழித்து திருப்பி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 20 நிமிஷம். அப்போ தான் கரெக்டாக அரிசி தம் ஆகி ஒரு சூப்பரான ஸ்டைலில் உங்களுக்கு வந்திருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டைலில் இன்றைக்கி இந்த 1 pot சிக்கன் ரைஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ஜாய் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன, அல்டிமேட்டான ஒரு சூப்பரான ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் கடாய் மஷ்ரூம் எப்படி பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். மஷ்ரூம் 1 பாக்கெட், பெரிய வெங்காயம் 3 நம்பர், பெரிய தக்காளி 3 நம்பர், குடமிளகாய் 1, சாப்டு ஜிஞ்சர், கார்லிக், கிரீன் சில்லி 1 டேபிள் ஸ்பூன், முழு தனியா 1 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், பிளாக் பெப்பர் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 40லேருந்து 50 கிராம், காய்ந்த மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, பட்டர் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கன்னா, இந்த கடையில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு சீரகம், காஞ்ச மிளகா 4 காஞ்ச மிளகா சொல்லியிருக்கேன், அதில் 2 காஞ்ச மிளகா இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் தாளிப்பாக யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இந்த பூண்டோட ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக வைங்க, அதாவது 60% பூண்டு, மீதி 40% இஞ்சி, பச்சை மிளகாய். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம் 3 வெங்காயம் சொல்லியிருப்பேன், அதில் 2 வெங்காயம் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன், மீதி 1 வெங்காயம் கடைசியாக யூஸ் பண்ணியிருப்போம். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையும் இதில் போட்டாச்சு. வெங்காயத்தோட தக்காளி அளவு அதிகமாக இருக்கணும் இந்த மசாலாக்கு. இதுக்கு பிறகு மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர். மிளகாய் பவுடர் ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய் தூள் வேண்டாம், காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் போட்ட பிறகு இந்த வெங்காயம் தக்காளியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுங்கள். இந்த தக்காளி வெங்காயம் நல்லா மேஷ் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், இந்த கறி டெக்ஸ்சர் கொடுக்கும். இதே ஹோட்டலில் நாங்கள் பண்ணும்போது 3 விதமான கிரேவி யூஸ் பண்ணுவாங்க. கடாய் கிரேவி, மக்னி கிரேவி, ஒயிட் கிரேவி. கடாய் கிரேவினா வெங்காயம் தக்காளி மட்டும் வச்சு பண்ணுறது, மக்னி கிரேவி நிறைய தக்காளி வச்சு பண்ணுறது ஸ்மூத் கிரேவி. அதுக்கப்புறம் இந்த கேஷ்யூ கிரேவி தான் ஒயிட் கிரேவி சொல்லுவாங்க. இந்த 3 கிரேவி நம்ம வீட்டில் வச்சு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வெங்காயம் தக்காளி டேரெக்டாக வதக்கி எந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்த பிறகு என்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க முந்திரி பேஸ்ட்டு. நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த அரைச்சி வச்சிருக்க முந்திரி பேஸ்ட்டு வேக வைக்காத முந்திரி இதில் நல்லா அரைச்சி போட்டிருக்கேன். அப்படி யூஸ் பண்ணும்போது என்னென்னா கொஞ்சம் குக் பண்ணுற டைமிங் கொஞ்சம் அதிகமாகும். அதனால் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல பச்சை வாசனை போட்டுன்னு சொல்லி குக் பண்ணுங்கள். குக் பண்ணி முடித்த பிறகு தான் நீங்கள் அடுத்த இன்க்ரீடியன்ஸ் இதில் யூஸ் பண்ண முடியும். வேக வச்ச முந்திரினா அடுத்த 2 நிமிஷத்துலேயே நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் போயிடலாம்.
இதுக்கப்புறம் இந்த மஷ்ரூம். இந்த மஷ்ரூம் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். இந்த மஷ்ரூம் ஃபஸ்ட்டு காம்பு எடுத்துக்கணும். காம்பு எடுத்த பிறகு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு மைதா இருக்குது பார்த்தீங்கன்னா, மைதா அதில் போட்டு லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு ரன்னிங் வாட்டர், அதாவது நம்ம வீட்டு கிச்சன் சிங்கில் ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணால் அந்த அழுக்கு எல்லாமே போயிடும். அந்த மாதிரி தான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த மஷ்ரூம் போட்ட பிறகு கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். அதாவது ஒரு 80% அளவுக்கு நல்லா வெந்து வந்த பிறகு இந்த கஸ்தூரி மெத்தி இதில் போடுறோம். அதாவது காஞ்ச வெந்தய இலை. இந்த வெந்தய இலையை கையில் நல்லா க்ரஷ் பண்ணி போடுங்க. கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன். போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக வரும், மேலே ஆயில் வரும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுப்பு ஸ்லோ பண்ணிவிட்டு இன்னொரு பேனில் வந்து இந்த கடாய் பவுடர் ரெடி பண்ணுறோம். கடாய் மசாலா சொல்கிறோம். நிறைய பேர் வந்து வெங்காயம் குடமிளகா போட்ட கடாய் மசாலா நினைக்கிறோம். ஆக்சுவலாக அது இல்லை. கடாய் மசாலானா இந்த முழு தனியா, அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர், காஞ்ச மிளகாய், இந்த மூணுத்தையும் நல்லா வறுத்து இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக நல்லா க்ரஷ் பண்ணிடணும். பவுட்ரு பண்ணக்கூடாது. க்ரஷ் பண்ண இந்த பவுடரை யூஸ் பண்ணி பண்ணுறது தான் கடாய் ப்ரிப்ரேஷன். இப்போ ரெடி ஆகிடுச்சு இந்த பவுடரும். அடுத்தது இன்னொரு பேனில் கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகா. ஃபஸ்ட்டு 3 வெங்காயம் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 3 வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் போட்ட பிறகு லைட்டாக டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கறியில் யூஸ் பண்ணணும். இந்த வெங்காயம் குடமிளகா ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு செகண்ட் வதக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். ரொம்ப நேரம் குக் பண்ணால் அந்த வெங்காயம் குடமிளகாவும் க்ரன்ச்சியாக இருக்காது. இப்போ இந்த மசாலாவில் வதக்கி வச்சுருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, ஃபைனலாக இந்த கடாய் பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன். அந்த அளவுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் சப்பாத்தி பண்ணுறீங்கன்னா ஒரு சூப்பரான சைட் டிஷ் இருந்துச்சுன்னா அந்த டைமில் இந்த கறியை யூஸ் பண்ணி பார்க்கலாம். சப்பாத்தி மட்டும் இல்லை, ரைஸுக்கு சாப்பிட்லாம், புலாவ் ப்ரிப்ரேஷனுக்கு, அதுக்கப்புறம் தோசை, இட்லி, இந்த மாதிரி ப்ரிப்ரேஷனாக சாப்பிட்னா அந்த அளவுக்கு அல்டிமேட்டாக இருக்கும்.